மக்களே பார்த்துக்கோங்க, நம்ம வீட்டில் ஆணி தோசை பண்ண போகிறோம். ஹாப்பி குக்கிங். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் பார்த்துக்கோங்க. இது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நாங்கள் இதுதான் கொடுக்குறோம். நீங்களும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அதை கொடுங்க, ரொம்ப நல்லது. ஹாப்பி குக்கிங். அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம். பார்த்தீங்களா, அடுப்பு பற்ற வைக்க மாட்டேங்குது, வேறு எடுத்துக்கிடுவோம். பற்ற வச்சிட்டோம். அடுத்து தோசைக்கல் எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. செக்கலாட்ட நல்லது தான் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு எப்பயுமே கொடுங்க. நாங்களும் குழந்தைகளுக்கு அதுதான் கொடுக்குறோம். நீங்கள் பண்ண போகிறது ஆனியன் தோசை. பார்த்துக்கோங்க. தோசைக்கல்ல தோசை சரியாக நல்லா வரணும்னா எண்ணெயை நிறையா ஊற்றி ஆனியன் இந்த மாதிரி ஒரு பச்சை ஆனியன் எடுத்துக்கிட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா தோசை நல்லா வரும். எப்பவுமே பிடிக்காது. இது சின்ன டிப்ஸ், சமையல் டிப்ஸ். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் தோசைக்கல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தை பாதி வெட்டி இந்த மாதிரி நல்லா செஞ்சிங்கன்னா தோசை எப்போவுமே மாவு பிடிக்காது. மாவு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் தோசை பிடிக்காது. ஓகேங்களா? இட்ஸ் அ சமையல் டிப்ஸ். ஸோ மாவு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா கலக்கிக்கிட்டு இந்த மாதிரியே இது பண்ணிக்கிட்டு மாவை ஊற்றலாம். உங்களுக்கு தேவையான உங்கள் தோசை கல் தோசை மாதிரியோ இல்லை நைஸ் பொருள் எவ்வளோ எந்த மாதிரி தோசை உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு ஊற்றிக்கோங்க. நாங்கள் எனக்கு வீட்டில் செய்கிறது கல் தோசை. கல் தோசை மட்டும் இல்லை, ஆனியன் தோசை. ஸோ தேவையான ஆனியன் எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத பார்த்து நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்ச ஆனியன் தான், பெரிய ஆனியன் தான். நீங்கள் உங்களுக்கு சின்ன ஆனியன் பிடிக்குன்னா சின்ன ஆனியன் நறுக்குங்க, பெரிய ஆனியன் பிடிக்குன்னா பெரிய ஆனியன் நறுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் தேவையோ அந்த அளவுக்கு ஆனியன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு சின்ன பச்சை மிளகா கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூலில் குழந்தைகளுக்கு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ பச்சை மிளகா உணவில் சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி. அதிகமாக மொபைல் பார்க்குறதுனால கண் பாலாக போகும். அதனால் அதிகமாக பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கண் ரொம்ப கூர்மையாக இருக்கும். பார்த்துக்கோங்க. நான் எவ்வளோ ஆனியன் சேர்க்குறேன்னு. எவ்வளோக்கோட ஆனியன் உடம்புல சேர்க்குறோமோ, எவ்வளோக்கோட பச்சை மிளகா உடம்புல சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை பார்க்குறப்ப ஒரு பீஸா மாதிரியே இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. போதும், ஆனியன் போதும். மாவு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் முறுமுறுப்புக்கு. ஸோ தோசை மேலே ஊற்றாமல் அதோடைய அவுட்லைனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நிறையா சேர்த்துக்கோங்க. ஆயில் எண்ணெய் இவ்வளோ சேர்க்குறான்னு நினைக்காதீங்க. ஆயில் எந்த அளவுக்கு நல்லா சேர்க்குறீங்களோ செக்கெண்ணெய் அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு நல்லது. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறையாவது ஆனியன் தோசை செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. நார்மலாக செய்கிற ஆனியன் தோசை வேறு, இந்த ஆனியன் தோசை வேறு. இப்படி செய்கிறதுனால குழந்தைகளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க நல்லா எனர்ஜியாக இருக்கிறதுக்கும் பச்சை மிளகா சேருங்க. குழந்தையோட கண்ணுக்கு நல்லது. ஸோ எப்போயுமே இந்த மாதிரி சுட சுட ஆனியன் தோசை கொடுங்க. உங்களுக்கு தோசை ரொம்ப வேகமாக வேணும்னு நினைக்காதீங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. வேகமாக கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நல்லா மொறு நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு அதுக்கும் நல்லா மொறுன்னு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம தோசை திருப்பிக்கலாம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் தோசைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா தக்காளி சட்னி பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. நாங்கள் வாரத்தில் ஒரு முறை தக்காளி சட்னி. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் இன்றைக்கி வீட்டில் பண்ணியிருக்கிறது தக்காளி சட்னி. இன்னொரு நாள் மல்லி சட்னி அந்த மாதிரி செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்னி குழந்தை செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எவ்வளோக்கு ஆனியன் உடம்புல சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனியனும் பச்சை மிளகாவும் ரொம்ப ரொம்ப நல்லது. தயவுசெய்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்களும் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி நிறைய ஆனியன் போட்டு செக்கெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இது சின்ன டிப்ஸ். உங்களுக்கு இது கூட சேர்ந்து பெப்பர் சேர்த்துக்கணுமா, பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இருமலாக இருக்கா, மழை காலமா, பெப்பர் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு காரமாக வேணுமா, ஸ்பைசி வேணுமா, பொடி சேர்த்துக்கோங்க. எதுனாலும் சேர்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அது சேர்த்துக்கோங்க. பட் ஆனியன் இல்லாமல் இது செய்யாதீங்க. சமையல்னாலே ஆனியன் இல்லாமல் இருக்கக்கூடாது. சமையல் ஆனியன் இல்லாமல் இருக்கவே கூடாது. பச்சை மிளகா இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ தோசை வெந்துருச்சா ட்ரை பண்ணலாம். இன்னொரு 2 நிமிஷம் ஆகணும். ஸோ உங்களுக்கு தோசை கொஞ்சம் வேக லேட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக தோசை
சிம்மில் இருந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. தோசை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமே திருப்பிக்கலாம். அவசரமாக திருப்பிடாதீங்க. 2 பக்கமும் வேகணும். ஆனியன் திருப்பதுக்கு 2 பக்கமும் வேகணும். ஆனியன் தோசை உடம்புக்கு நல்லது. ஸ்மால் டிப்ஸ். கருகிரும்னு பயப்படாதீங்க. ஆல்ரெடி நம்ம ஆயில் நிறைய சேர்த்துருக்கோம். அதனால் எந்த விதத்துலையும் கருகாது. பயப்படாமல் நீங்கள் சுடலாம். செக்கெண்ணெய் எப்போயுமே உடம்பு சேர்த்துக்கிட்டே இருங்க. செக்கெண்ணெய் தான் உடம்பு நல்லது. மற்ற ஆயில் எதுவும் சேர்க்காதீங்க. செக்கெண்ணெய் தான் உடம்பு நல்லது. நாங்கள் செக்கெண்ணெய் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். நீங்களும் செக்கெண்ணையே கொடுங்க. அப்படி எண்ணெய் எல்லா இடத்துக்கும் இதாகணும்னா இந்த மாதிரி எண்ணெய் திருப்பிட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். பார்த்துக்கோங்க. தோசையை நம்ம திருப்புறது பதம் வந்துடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தோசை வந்து ஒரு சில இதில் வேகணும். வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம். ஓகேங்களா? பொறுமையாக திருப்புங்க. தோசையை பிரிய விட்டுறாதீங்க. நல்லா வேகணும். நல்லா வெந்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேகாமல் இருந்தால் தான் பிரச்சனை. ஓகேங்களா? ஆற பொறுத்தனுக்கு ஆக்க பொறுக்கணும். அதனால் தோசையை எப்பவுமே பொறுமையாக சுடுங்க. அவசரமே இல்லை. பொறுமையாக சுடுங்க. இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு வெந்துச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் தோசை வெந்திருக்கு அப்படின்னா. இந்த மாதிரி தெரியுது அவங்களுக்கு தோசை கல்லுலேருந்து எண்ணெயிலேருந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கவனமாக மெதுவாக எடுத்து அவசரமே இல்லாமல் தோசையை கரண்டியில் எடுத்து விட்டுட்டு இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இது இந்த தோசை முழுக்க ஆனியன் தான் இருக்கும். எதுக்காகனா இது பேரே ஆனியன் தோசை. ஆனியன் தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆனியன் தோசை சுட்டு கொடுங்க. ரொம்ப நல்லது. ஆனியனோட காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் நல்லது. சின்ன வயசுலேயே பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி குழந்தைகளுக்கு கண் பார்வை குறைவு அந்த எந்த தன்மையும் வராது. பின்னாடி குழந்தைகள் நல்லா பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு மிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரமாக இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் தான் உடம்புக்கு நல்லது. காரம் இல்லாத உணவு குப்பையிலே. அதனால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கள் குழந்தைக்கு நாங்கள் ஆனியன் தோசை தான் கொடுக்க போகிறோம். ஹாப்பி குக்கிங்.